மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தி. தமிழ்நாட்டு கோவில்களில் நாளை சிறப்பு பூஜைகள் நடத்த தடையில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ச்சனை வணக்கம். நாளை தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடத்திட எங்கும் தடை விதிக்கப்படவில்லை எனவும் அதுபோன்று தவறான அவதூறான செய்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நாளை திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. அதனையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை வாய் வழியாக தடை விதித்துள்ளது என தனியார் நாளிதழ் ஒன்று தவறான செய்தியை வெளியிட்டுள்ளது. ஆலய பணிகளை அனைவரும் போற்றும் வகையில் நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான இந்த செய்தியை அந்த நாளிதழ் வெளியிட்டுள்ளது என செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டக்கூடிய முயற்சியில் அந்த நாளிதழ் ஈடுபட்டுள்ளது எனவும் தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாளைய தினம் அனைத்து கோயில்களையும் விதிகளுக்கு உட்பட்டு அன்னதானம் சிறப்பு பூஜைகள் போன்றவை எப்போதும் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அப்பட்டமான வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பொய் செய்தியை வெளியிட்டுள்ள செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என தமிழக அரசு சார்பில் செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய தவறான உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்ட நாளிதழ் மீது தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.